Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் பெஸ்ட் ஃப்ரீ ஆன்டிவைரஸை விண்டோஸ் சிஸ்டமில் எப்படி ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஆன்டிவைரஸ் உடைய ஃபீச்சர்ஸையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் விண்டோஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். அண்ட் இப்போது ஃப்ரீ ஆன்டிவைரஸ் உடைய ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் Avast ஃப்ரீ ஆன்டிவைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்டர்நெட்டில் நிறைய ஃப்ரீ ஆன்டிவைரஸஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் Avast ஃப்ரீ ஆன்டிவைரஸில் இருக்கிற மாதிரியான அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எந்த ஆன்டிவைரஸ்லையுமே கிடையாது. ஆக்சுவலாக Avast ஃப்ரீ ஆன்டிவைரஸ் உடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஸ்டேட்டஸ், ப்ரொடெக்ஷன், ப்ரைவசி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஸ்டேட்டஸில் ரன் ஸ்மார்ட் ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமை ஓவராலாக ஸ்கேன் பண்ணலாம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வைரஸ், மால்வேர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இஷ்யூ ஏதாவது இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்ததாக ப்ரொடெக்ஷன் செக்ஷனில் இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே ஃப்ரீ கிடையாது. வைரஸ் ஸ்கேன்ஸ், கோர் ஷீல்ட்ஸ், குவாரண்டைன், நெட்வொர்க் இன்ஸ்பெக்டர், ransomware ஷீல்ட் அண்டு ஃபயர்வால்னு 6 ஆப்ஷன்ஸ் இங்கே ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இங்கே வைரஸ் ஸ்கேனில் அதர் ஸ்கேனர் ஆப்ஷனில் 4 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் வைரஸ் ஸ்கேன், டார்கெட்டட் ஸ்கேன், பூட் டைம் ஸ்கேன் அண்ட் கஸ்டம் ஸ்கேன் 4 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமை ஓவராலாகவே ஸ்கேன் பண்ணி வைரஸ் அண்ட் மால்வேர்ஸை ரிமூவ் பண்ணலாம். அண்ட் டார்கெட்டட் ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் இருக்கிற பர்டிகுலர் ஃபோல்டர்ஸ், டிரைவர்ஸ் அண்ட் யூஎஸ்பியை செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் பூட் டைம் ஸ்கேனை யூஸ் பண்ணி ரன் ஆன் நெக்ஸ்ட் பிசி ஸ்டார்ட் அப்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும் போதோ இல்லை ஆன் பண்ணும் போதோ பூட் ஆகும் போதே உங்கள் சிஸ்டமை ஸ்கேன் பண்ணி வைரஸை ரிமூவ் பண்ணும். அண்ட் கஸ்டம் ஸ்கேனில் கிரியேட் எ நியூ ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான டைமை செட் பண்ணி உங்கள் சிஸ்டமை ஸ்கேன் பண்ணலாம். அடுத்ததாக கோர் ஷீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த கோர் ஷீல்ட்ஸ் ஆப்ஷனில் ஃபைல் ஷீல்ட், பிஹேவியர் ஷீல்ட், வெப் ஷீல்ட் அண்ட் மெயில் ஷீல்டு 4 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த 4 ஆப்ஷனையுமே எப்போவுமே டர்ன் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா ஃபைல் ஷீல்டுன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வைக்கிறதால உங்களுடைய சிஸ்டம் ஃபைல்ஸ்குள்ளே ஏதாவது வைரஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபைல் ஷீல்டு ஆப்ஷன் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் பிஹேவியர் ஷீல்டுன்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் சஸ்பீசியஸான அப்ளிகேஷன், ஆட்-ஆன்ஸ் அண்ட் பிளக்இன்ஸ் இன்ஸ்டால் இருந்தால் அதிலிருந்து உங்கள் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் வெப் ஷீல்டுன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமை வெப் ப்ரௌசிங், அட்டாக்ஸ், அன்சேஃப் டவுன்லோட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் மெயில் ஷீல்டுன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதால Avast ஃப்ரீ ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கிற சிஸ்டமில் ரிசீவ் ஆகிற டேஞ்சரஸ் மெயில்ஸ்லேருந்து உங்களுடைய சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்ததாக குவாரண்டைனை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய சிஸ்டமில் வைரஸ் மாதிரியான ஃபோல்டர்ஸ் ஏதாவது விசிபிளாக இருந்தால் ஆட் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் இங்கே லாக் பண்ணலாம். இந்த குவாரண்டைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த ஃபைல்ஸை லாக் பண்ணுறதால அந்த ஃபைல்ஸிலிருந்து வைரஸோ மால்வேரஸோ உங்களுடைய சிஸ்டமை அட்டாக் பண்ணாது. அடுத்ததாக நெட்வொர்க் இன்ஸ்பெக்டர் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க் இன்ஸ்பெக்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற இன்டர்நெட் செக்யூரா இல்லை அன்செக்யூரான்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்ததாக ransomware ஷீல்டு ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். இங்கே ப்ரொடெக்ட் நியூ ஃபோல்டர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸை இங்கே ஆட் பண்ணி வைக்கிறதால ransomwareலேருந்து இந்த ஃபைல்ஸை ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஃபயர்வால் செக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபயர்வால் செக்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதால உங்களுடைய சிஸ்டமை ஆன்லைன் அட்டாக்கர்ஸ், அதாவது ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் ஃபயர்வால் ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்ததாக ப்ரைவசி செக்ஷனில் ஹேக் அலர்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய வெப் லாகின்ஸை செக்யூர் பண்ணலாம். அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் செக்ஷனில் டோன்ட் டிஸ்டர்ப் மோட், சாஃப்ட்வேர் அப்டேட் மோடுன்னு 2 ஆப்ஷன்ஸுமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இங்கே டோன்ட் டிஸ்டர்ப் மோடில் நீங்கள் டே பை டே யூஸ் பண்ணுற ஆப்ஸை இங்கே ஆட் பண்ணி வைக்கிறதால ஆப்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்ததாக சாஃப்ட்வேர் அப்டேட்டர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஆப்ஸை ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த Avast ஆன்டிவைரஸில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போது இந்த ஆன்டிவைரஸை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசரில் Avast ஃப்ரீ ஆன்டிவைரஸ் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். www.avast.com என்ற வெப்சைட்டில் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட்டில் ஃப்ரீ டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால
Avast Antivirus உடைய செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம். Avast Antivirus இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால் Avast Antivirus உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்டர்நெட் ஆன் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.